அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்பொழுது மீண்டும் மூதூரில் இருந்து மற்றும் ஒரு பகுதியில் இருந்து இணைந்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற பகுதி மூதூர் 5 ஹைரியா நகர் மஸ்ஜிதுல் மீரா பள்ளிவாசலில் இருந்து இந்த நேரடியை தருகின்றோம். குறிப்பாக இந்த பகுதி முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சாய்ந்தமருது மாளிகைக்காடு, ஜும்மா பெரியவள்ளி வாசல், வர்த்தக சங்கம், ஜமியத்துல் உலமா, அதுபோன்ற சிவில் அமைப்புகள் மக்களின் பங்களிப்புடன் கொடுக்கப்பட்ட இந்த மக்களின் அமானிதத்தினை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கிலே நாங்கள் ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை தேடிக்கொண்டு வந்து அவர்களுடைய கைகளிலே கரங்களிலே எங்களுக்கு எமது மக்கள் தந்த அமானியத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது இதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இடம்தான் ஹைரியா நகர், மூதூர் 5 ஹைரியா நகர். பாருங்கள், இது எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது, உடைமை பொருட்கள் எல்லாம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இப்பொழுது நேரலையாக தாருல் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே தருகின்றோம். ஒவ்வொரு இடமாக தேடி வந்து இந்த பொருட்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய இந்த நிலை இவ்வாறுதான் இருக்கிறது. கடந்த வாரம் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு முயற்சியை செய்திருந்தோம். 1ஆம் தேதியிலிருந்து ஒரு முயற்சியை செய்திருந்தோம். எமது ஊர்களிலே உள்ள எமது மக்களிடம் நிதி உலர்வு பொருட்களை தருவதற்கு நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே எமது ஊர் மக்கள் எப்போதும் கொடுத்து பழகியவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கியிருந்தார்கள். நிதி உதவிகளை, அதுபோல உலர் உணவுப் பொருட்களை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாங்கள் மூதூர் பகுதிக்கு வந்திருந்தோம். ஏற்கனவே ஒரு பகுதிக்கு சென்றிருந்தோம். உண்மையிலே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மக்களுக்காக நாங்கள் கொடுத்திருந்தோம். அதுபோல இன மத பேதமின்றி இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஹைரியா நகர் மஸ்ஜிதுல் மீரா பள்ளிவாசலில் இருந்து இந்த நேரிலே தருகின்றோம். இந்த மக்களுக்கு இப்பொழுது இந்த நிவாரண பொதிகள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. அதற்குரிய ஆயத்தங்கள் இப்பொழுது செய்யப்படுகிறது. இந்த நேரலை நாங்கள் இப்பொழுது தருகின்றோம். இப்போது இந்த பணிகளிலே அந்த அடிப்படையிலே சில வார்த்தைகளை சொல்வதற்காக எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு இப்பொழுது இந்த பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது மக்களுக்காக நிவாரண பொதி, தண்ணீர் போத்தல்கள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இப்பொழுது தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதாக இங்கே மக்கள் சொல்லியிருந்ததன் அடிப்படையிலே இப்பொழுது நாங்கள் தண்ணீர் போத்தல் அதனோடு இணைத்து எங்களது நிவாரண பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
இந்த ஹைரியா நகரில் இந்த நிவாரண பொதியில் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது மசூது நமீரா பள்ளி வாசலில் இருந்து நாங்கள் இந்த நேரிலே தருகின்றோம். இப்பொழுது கண்ணியமிக்க உலமா ஒருவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் சில வார்த்தைகள் இந்த ஊர் எவ்வாறு பாதிக்கப்பட்டது, இந்த ஊருடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்று கேட்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த பகுதியில் 4 அடிக்கு மேலாக தண்ணீர் வெள்ளம் வந்தது. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கின்ற எல்லா மக்களும் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றார்கள். மூதூரில் உள்ள சகல பள்ளிகளிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் அதிலே தங்கியிருந்தார்கள். தற்போது தனது வீடுகளுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பொதுவாக எல்லா வீடுகளும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. மாஷா அல்லாஹ், தற்போது ஹாஜர் அவர்களினால் இதற்குரிய உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்களினால் நிவாரணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் மேலான ரஹ்மத் செய்வானாக, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துவானாக. எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் சகல பாக்கியங்களையும் தந்தர புரிவானாக என வேண்டி அந்த தகவலை தந்திருந்தார்கள் எமது கண்ணியமிக்க உலமா அவர்கள். இப்பொழுது மக்களுக்கு இந்த நிவாரண பொதிகள் பங்களிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த இடங்களை தேடி எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவர் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமா அவர்களோடு இணைந்து எங்களோடு வருகை தந்திருக்கின்ற இந்த சிவில் அமைப்புகள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து இதனை வழங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது மக்கள் இந்த பகுதியிலே சுமார் 125க்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிவாரண பொதிகளை நாங்கள் இப்பொழுது மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த நேரலையை இப்பொழுது நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஊர் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம், ஒரு பகுதியினை தந்திருந்தோம். மற்ற பகுதியையும் நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாகின்றோம். இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்ற எமது இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார்கள். சற்று நேரத்திலே நாங்களும் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாராகின்றோம். எமது மக்கள் எங்களுக்கு வழங்கிய இந்த அமானிதத்தினை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே நாங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை தேடி சென்று எங்களது கைகளால் இதனை வழங்கி கொண்டிருக்கணும் என்று சொன்னால் எமக்கு அமானிதமாக தந்திருக்கின்றார்கள் எமது மக்கள். எனவே இந்த மக்களுக்கு நாங்கள் சரியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியாக இந்த பொதிகள் சென்றடைய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே ஏற்பட்ட இந்த சீரற்ற காலநிலை அதனோடு இணைந்து வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த உலர் உணவுப் பொருட்கள், தண்ணீர் போத்தல்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாங்கள் மூதூர் பகுதிக்கு வந்திருந்தோம். சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்கள் சார்பாக வந்திருந்தோம். நாங்கள் ஏற்கனவே மூதூர் பகுதிக்கு வந்திருந்தோம். இப்பொழுது ரிம்சாத் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாய்ந்தமருது மாளிகைக்காடு சமூக வாழ் சொந்தங்கள் சேகரித்த பொருட்கள் இப்போது மூதூர் மண்ணிலே கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு விடயத்தை நாங்கள் உண்மையிலே ஞாபகப்படுத்த வேண்டும். உரியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அவர்கள் பல வகையில் பல இடத்தில் தேடி யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடைய வேண்டும் நோக்கத்தோடு ஏற்கனவே பொருட்கள் அவர்களுக்கு ஓரளவு கிடைத்திருந்தாலும் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூரணமாக சென்றடைய வேண்டும் என்பது நோக்கத்தோடு இப்போது அவர்கள் இந்த பள்ளிவாசலிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கின்றோம். அந்த வீடியோ மூலமாக பார்த்தால் தெரியும். ஆகவே இந்த இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு சரியான முறைப்படி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான
பக்கச்சார்பின்றியும் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று அவர்களுக்கு தேடி கண்டுபிடித்து அவர்கள் உரிய முறையிலே இங்கே பொருட்களை கையளித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே எல்லாமல்ல இறைவன் அவர்களுடைய சேவையை பொருந்திக் கொள்ள வேண்டும். எல்லோரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, பாதிக்கப்பட்டவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பள்ளியிலே இன்னும் வீடுகளில் இருக்கிறவர்கள் சமையல் இல்லாமல் சாப்பாடு சமைத்துக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இந்த பள்ளியில் உள்ளவர்களுக்கு மகளாவாசிகளுக்கு 125 பேர் குடும்பத்தினர் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் மறுக்க முடியாது, இந்த இடத்திலே முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கழுத்துக்கு மேலே தண்ணி வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடம். அவர்கள் இப்படியான இடங்களை தேடி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய சேவைக்கு எல்லாம் இறைவன் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, உரியவர்கள் சரியான முறைப்படிக்கு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குடிநீர் உங்களுக்கு தெரியும், குடிநீர் தட்டுப்பாடு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்கள் வருகின்ற போது குடிநீர் போத்தல்களையும் ஓரிரு போத்தல்கள் இல்லாமல் ஒருவருக்கு சுமார் 15-16 போத்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலே நீங்கள் அழகாக வைத்து இந்த குடிநீர் வசதிகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த பகுதியிலே உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியிலே இருந்தவர்கள் எல்லோருமே முற்றுமுழுதாக இடம்பெயர்ந்தவர்கள். பொருட்கள் உடைமைகளை எல்லோற்றையுமே வந்து இழந்தவர்கள். அவர்களுக்கான பொருட்கள் இங்கே கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோல அவர்கள் இன்னும் எங்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இடங்களுக்கு வந்து அவர்கள் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். இந்த குழுவினரை பொறுத்தவரையில் அடுத்த கட்டமாக புலனறுவை பகுதிக்கு செல்ல இருக்கின்றார்கள். புலனறுவையில் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து கொடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே காலையிலே நாங்கள் வேலத்தீவுக்கு பகுதிக்கு நாங்கள் செய்திருந்தோம். வேலத்தீவு பகுதியிலே 60 பேருக்கு 5000 ரூபாய் பணத்தினை கொடுத்திருந்தார்கள். பொருட்களை மாத்திரமில்லாமல் 5000 ரூபாய் பணத்தினையும் கொடுத்திருந்தார்கள். ஆகவே இவர்களுடைய சேவையை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு இவர்களுக்கான அருளையும் பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சாய்ந்தமர் பிரதேசம் உணர்வு பூர்வமான ஒரு பிரதேசம். உணர்வு பூர்வமாக அவர்கள் பொருட்களை சேகரித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் கையளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாமல் குடிபானங்கள் இல்லாமல் பல கஷ்டத்தின் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். மீண்டும் பயணம் செய்ய இருக்கிறார்கள். இப்போது பாதிக்கப்பட்ட அந்த பகுதி காட்சிகளை நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்திலே இந்த தாருசபா தொலைக்காட்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அதனுடைய தொழில்நுட்ப சைட் எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த பாதிக்கப்பட்ட இடங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருந்திருக்கிறது, இடம் எப்படி இருந்திருக்கிறது, இந்த மக்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். ஆகவே இந்த இடத்திலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு பொருட்களை பெற்றுக்கொண்டு செல்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கொண்டு வந்தவர்களுக்கு வழங்கிட அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அல்லாஹ் அவர்களுடைய சேவை பொருந்திக் கொண்டு எல்லா நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்று, ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் பெறுபவர்கள்.
கொஞ்சம் இருங்க நான் கால் சார். ரெண்டு கார்டு எடுக்காதவர்கள் அப்படியே போலில வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போங்க. உங்களை போட்டு எவ்வளவு தண்ணி வந்தது? எத்தனை அடி தண்ணி வந்தது? நீ வாங்க உங்களை உங்களுக்கு தாருசஃபாவில் வந்து தாருசஃபா தொலைக்காட்சியில் வந்து உங்களுக்காக இந்த இடம் எப்படி இருந்திருக்கிறது, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் வெள்ள அனர்த்தத்தின் போது எப்படி இருந்திருக்கின்ற ஒரு போட்டோ உங்களுக்கு போட்டிருக்கிறோம். நாங்கள் அதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏரியாவை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இங்கே வந்து பொருட்களை கையளிக்கின்றார்கள். சரியாக உரிய முறையிலே அவர்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு அந்த தொலைக்காட்சியிலே போட்டோவை போட்டிருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் வீடியோ நாங்கள் அதில் போடுவோம். இந்த இடம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றது, இந்த எப்படி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் அவர்கள் பல இடங்களுக்கு சென்றிருந்தார்கள். பல இடங்களிலே பாதிக்கப்பட்ட இடங்கள், அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த பொருட்களை கையளிக்க வேண்டும். சாய்ந்த மருது மாலைக்காடு மக்கள் கொடுத்த பொருட்கள் உரியவர்களிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக, அந்த நோக்கத்திற்காக அவர்கள் அயராது உழைத்து சரியான இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல வகையில் அவர்கள் ஆராய்ந்து இந்த பொருட்களை கையளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இவர்களுடைய அந்த அணுகுமுறை, இவர்களுடைய அந்த பொருட்களை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் அழகான ஒரு திட்டமிடல் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். திட்டம் அழகாக செய்திருக்கின்றார்கள். காலை வேளையிலிருந்து திட்டமிடலை அழகாக செய்து அவர்கள் அந்த பொருட்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். துஆ செய்யுங்க, எல்லாரும் துஆ செய்யுங்க. வீடியோ போட்டோ படிக்க
நாங்கள் நின்று கொண்டிருப்பது மூதூர் 5 ஹைரியா நகர் அமீரா பள்ளிவாசல்லே நாங்கள் இருந்து இந்த நேரலையை தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் தந்திருப்பது, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளி தான் இந்த நகர் பாதிக்கப்பட்டிருந்த அந்த காணொளி. அந்த காணொளியை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வெள்ளத்தினால் எவ்வாறு இந்த நகர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மூதூர் 5 ஹைரியா நகர் நமீரா பள்ளிவாசலுக்குட்பட்ட இந்த ஹைரியா நகர் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய அந்த வீடியோவை இப்பொழுது நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்போது இருக்கின்ற மூதூர் 5 ஹைரியா நகர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணொலியினை தருகின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்த்த காணொளி தான் நாங்கள் இப்பொழுது நிற்கின்ற இடம். குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற இந்த மூதூர் பகுதி ஹைரியா நகர், இங்கிருந்து தான் நாங்கள் இப்பொழுது இந்த நேரலையை தருகின்றோம். இப்பொழுது எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்களால் வழங்கப்பட்ட இந்த நிவாரண பொதிகள் இப்பொழுது சரியாக கையளிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது அதனை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்து உரியவர்களுக்கு இந்த பொருட்கள் சென்றடைய வேண்டும், எமது ஊர் மக்கள் தந்த அமானிதம் சென்றடைய வேண்டும் என்ற அந்த நோக்கிலே தான் இப்பொழுது நாங்கள் தேடி தேடி பார்த்து இந்த பொருட்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதனைத்தான் நாங்கள் நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே தந்திருக்கின்றோம். இந்த நேரலையை தருவதற்கான காரணமும் எங்களது ஊர் மக்கள், இதற்கு உதவி செய்தவர்கள் அனைவரும் இதனை பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் கேட்டதுமே தந்தவர்கள், எப்பொழுதுமே எங்களது ஊர் மக்கள் கொடுத்து உதவக்கூடியவர்கள், எப்போது கேட்டாலும் கொடுத்து உதவக்கூடியவர்கள். அதுபோல எமது மக்கள், நாங்கள் அந்த மக்களிடம் செல்லும் பொழுது சில விடயங்களை அவதானித்தோம். குறிப்பாக சிறுவர்கள் என்றும் பெரிய
சிறியவர்கள் என்றும் முதியவர்கள் என்றும் பெண்கள் என்றும் ஆண்கள் என்றும் அத்தனை பேரும் இந்த நிதிக்காக நாங்கள் சென்றிருந்த போது தாராளமாக அள்ளி அள்ளி வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். மாணவ செல்வங்களுடைய கல்வியிலே நல்ல எதிர்காலத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஊடுகளிலும் அல்லாஹு தாலா வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் இறக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது சொல்லிக் கொள்கின்றோம். இப்பொழுது எமது இந்த ஹைரியா நகர் நமீரா பள்ளிவாசலில் கொடுக்கப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்கள் இப்பொழுது 125 குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அத்தனை பேருக்கும் நாங்கள் சரியான முறையிலே வழங்கி இருக்கின்றோம். அந்த அவர்கள் தந்திருக்கின்ற அந்த லிஸ்டின் படி இப்பொழுது நாங்கள் வழங்கியிருந்தோம். இப்பொழுது இந்த நேரலையுடனாக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகள், மூதூர் 5 ஹைரியா நகர் நமீரா பள்ளி வாசலிலிருந்து நாங்கள் இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றொரு இடத்துக்கு இப்பொழுது செல்ல இருக்கின்றோம். அங்கிருந்து இன்னும் ஒரு நேரலையை நாங்கள் தருகின்றோம். அதுக்கிடையிலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது மஸ்ஜிது நமீரா பள்ளியை நிவாரணப் பொருட்களை வெள்ள நிவாரணப் பொருட்களை கொண்டு தந்த எமது சாய்ந்த மருது மக்களுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரா. எமது மக்கள் இதில் நிறைய பயனடைந்திருக்கிறார்கள். இந்த கஷ்டத்தில் தற்போதைய கஷ்டத்தில் இந்த கொடுப்பனவும் மிகவும் மக்களுக்கு பிரயோசனமானதாகவும் பொறுமதியானதுமாக இருக்கும். இதை கொண்டு வந்து எமது பள்ளிக்கும் எமது மஹல்லாவாசிகளுக்கும் வழங்கியமைக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைரா. அல்லாஹ் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றொரு நேரலை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.